ரக்ஷாபந்தன் என்பது தங்கைகளுக்கும் அண்ணன்களுக்கும் உள்ள அன்பின் பரிமாற்றம் மற்றும் தங்கையின் பாதுகாப்பையும் கடைபிடிக்கும் ஒரு அன்பின் அடையாள திருவிழாவாகும். இந்த ரக்ஷாபந்தன் மகாபாரதம் காலம் தொட்டே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது நீங்க கேட்குறது ரக்ஷாபந்தன் எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, மீன்ஸ் அத பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோட ஃபெஸ்டிவல். அது ஒரு டைம்ல ஒரு ராஜா ஒரு ஒரு ராஜா இருந்தாங்க. அவருடைய வைஃபோட பிரதர்ஸ் யாரும் இல்ல. அந்த ராஜா டெத் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு காப்பாத்துறதுக்காக யாரும் இல்லன்னு சொல்லிட்டு, அவன ஒரு ரக்ஷாபந்தன் மாதிரி ஒரு ராக்கி அனுப்புனாங்க. ஊருக்கு இருக்கிற ராஜாக்கு. ஸோ அது அது காப்பாத்துறதுக்கு அவர் வந்தாங்க. இப்பத்துலேருந்து இந்த ரக்ஷாபந்தன் கன்டினியூவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் இன்னும் இதுதான் ஓடிட்டு இருக்காங்க. பிரதர்ஸ் சிஸ்டரோட ரக்ஷா பண்றதுக்காக தான் இருக்காங்க. அதுக்கு இந்த ரக்ஷாபந்தன் இந்த நூல் மட்டும் இல்ல. இது ரக்ஷாவோட சின்னம்னு அர்த்தம். இந்த ஆண்டு ரக்ஷாபந்தன் விழா வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆடி மாதத்தில் சுக்லபக்ஷ பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் திருவிழா சகோதர சகோதரிகளுக்கு இடையான உறவுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. இந்நாளில் சகோதரிகள் தங்கள் சகோதரனின் கைகளில் பாதுகாப்பு நூலான ராக்கியை கட்டுகிறார்கள். மேலும் சகோதரர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்களை பாதுகாப்பதாக உறுதியளிக்கின்றனர். ரக்ஷாபந்தன் ஒரு நாள் செலிப்ரேஷன். பட் அது முடிஞ்ச அப்புறம் 1 மந்த் வரைக்கும் கட்டுவாங்க. சப்போஸ் சில ஆளுக்கு இந்த ரக்ஷாபந்தனுக்கு முன்னாடி ஏதாச்சும் டெத் ஏதாச்சும் இருந்தா அவங்க செலிப்ரேட் பண்ணாம இந்த ராக்கி முடிஞ்ச அப்புறம் செலிப்ரேட் மீன்ஸ் ஒரு ஃபெஸ்டிவல் போகணும். அது முடிஞ்ச அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் அப்புறம் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 1 மாதம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா சில பேர் மிஸ் ஆயிடுச்சு, லேட்டாக போக முடியுது, அது மாதிரின்னு ஒரு முடிஞ்சா 1 மந்த் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் இப்போ ரொம்ப சொந்தமா இருந்தா 1 இயர் செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு கசன்ஸ் இருந்தா அந்த முடிஞ்ச அப்புறம் பண்ணுவாங்க. இந்த கொண்டாட்டத்தின் பொழுது சகோதரிகள் தங்கள் சகோதரனின் நெற்றியில் குங்குமம் மற்றும் சந்தன திலகம் வைத்து ஆரத்தி எடுத்து அவர்கள் மணிக்கட்டில் ராக்கி கட்டுவார்கள். பதிலுக்கு அவர்கள் பரிசுகளையும் ஆசீர்வாதங்களையும் பெறுகிறார்கள். இந்த பண்டிகை சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான அழியாத அன்பின் அடையாளமாக உள்ளது. மீன்ஸ் மேரிட் இருந்தா பிரதர்ஸ்க்கு வீட்டுக்கு வருவாங்க சிஸ்டர்ஸ். வீட்டில் இருந்தா 2 பேர் இங்கே உட்காந்து ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க, ராக்கி கட்டுவாங்க, அவ்வளோதான். வேற கிஃப்ட் கொடுப்பாங்க, அதை மட்டும்தான். பட் ஆக்சுவலா மீனிங் மீன்ஸ் இது ரக்ஷாக்காக தான், சிஸ்டரோட ரக்ஷாக்காக தான் ரக்ஷாபந்தன். இந்த பாசப்பிணைப்பு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன் ஸ்ரீ கிருஷ்ண மன்னன் சுசிபாலனுக்கு எதிராக சுதர்சன சக்கரத்தை உயர்த்தினார். அதில் அவரது கையில் காயம் ஏற்பட்டது. திரௌபதி தன் சேலையில் ஒரு துண்டை கிழித்து அவர் அண்ணன் கையில் கட்டினார். பதிலுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் திரௌபதியை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பதாக உறுதியளித்தார். பின்னர் அவர் தனது வாக்குறுதியை காப்பாற்றினார் மற்றும் சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதி துயிலுறுக்கப்பட்ட நேரத்தில் திரௌபதியை காக்க யாரும் முன்வரவில்லை. ஏன், பிதாமகர் என கூறப்படும் பீஷ்மர் கூட அமைதி காத்தார். குலகுரு கிரிவர், துரோணாச்சாரியார் உள்ளிட்ட ஒருவரும் காக்கவில்லை. கிருஷ்ணர் ஒரு முறை பாஞ்சாலியிடம், நீ எப்பொழுதெல்லாம் என்னை நினைக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உதவுவேன் என்று கூறினார். அதை நினைத்து கிருஷ்ணா அபாயம் என்று கத்தினாள். அன்று கிருஷ்ண பரமஹம்சா தோன்றி அவளை காத்தார். ஆமா, கதை நிறைய கதை சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 கதை இருக்கு. பட் முக்கியமான ஒரு கதை இருக்கு. அதுல கிருஷ்ணர் திரௌபதி. கிருஷ்ணர் ஒரு தடவை ஏதோ ஒரு ஷார்ப்பான் ஆப்ஜெக்ட் எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கையில அடிபட்டுச்சு. அப்போ அடிபடும் போது இங்க நிறைய பேருங்கெல்லாம் இருந்தாங்க, மந்திரிங்க, ஸ்டாஃப் எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் மருந்து வாங்குறதுக்கு ஓடினாங்க. ஆனா திரௌபதி என்ன பண்ணாங்க, அவனோட ஃபேவரட் சாரி கட் பண்ணிட்டு வரலுக்கு கட்டிட்டாங்க. அது பார்த்து கிருஷ்ணர் அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீ இந்த ரத்தம் நிறுத்திருக்குல்ல, அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் உங்களுக்காக இங்கே இருப்பேன். ஸோ அதை வச்சு எல்லாரும் அந்த கதையை வச்சுட்டு தான் இப்போ ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது சீர்ஹரன் டைம்ல கூட கிருஷ்ணர் அவருக்கு இந்த சாரி லென்த்தா பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்டோரி தான் அது. கிருஷ்ணர் தான் அவருக்கு சொன்னாங்க, நான் உங்களோட இப்போவுமே உங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் உங்களுக்காக இப்போவுமே இங்கே தான் இருப்பேன். ஸோ அந்த கதை வச்சு தான் இந்த ரக்ஷாபந்தன் இது வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்காங்க.
அதுதான் இருக்கா. மத்த நெறைய பேரு சொல்றாங்க. பட் மெயினான வந்து அதுதான் ஃபர்ஸ்ட்டு. இந்த கிருஷ்ணரும், திரௌபதியோட அது வந்து இந்த கட்டுனது அப்புறம் தான் இந்த ரக்ஷாபந்தன் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சடங்கு சம்பிரதாயம் வட இந்தியாவில் அதிகமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சாதாரண குடும்பத்தில் உள்ள அண்ணன் தங்கை இடையே உள்ள அன்பின் ஆழத்தை காண முடியும். இந்த ரக்ஷாபந்தனை கொண்டாட சகோதரிகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அருகில் உள்ள கடைக்கு சென்று வண்ண வண்ண ராக்கி கயிறுகளை வாங்கி வந்து அண்ணன்களுக்கு கட்டுவார்கள். மோஸ்ட்லி நார்த் சைடு ஃபுல்லா. நார்த் சைட்ல பார்த்தாக்க ராஜஸ்தான், யூபி, மகாராஷ்டிரா மீன்ஸ் நார்த் ஃபுல்லா. இப்போ வர வர எல்லாம் சவுத் சைட்ல கூட நம்ம தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எல்லா இடத்துலயும் செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இத பத்தி தெரியுது. ஸோ அதெல்லாம் எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ வெறும் நார்த்க்கு மட்டும்லாம் சொல்ல முடியாது. இந்தியா ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க. அது வந்து ஒண்ணும் ஃபிக்ஸ் இல்ல. ட்ரெஸ் குடுப்பான், காசு குடுப்பான். அது ஒண்ணும் லிமிட் இல்ல. என்ன வேணும்னு குடுக்கலாம். நம்ம இஷ்டத்து நம்ம எவ்வளவு குடுக்க முடியுமோ குடுக்கலாம். கிஃப்ட் அவங்க குடுப்பாங்க. சிஸ்டரும் குடுப்பாங்க. பட் நம்ம இதுல வந்து சிஸ்டரோட இதுவுமே நம்ம கிட்ட விக்கக்கூடாது. அவனுக்கு குடுத்தா டபுளா தான் குடுக்கணும். அவரு ரூ. 10,000 குடுத்தா நாங்க 21, 11 அப்படிதான் குடுக்கணும். கம்மியா எல்லாம் குடுக்கக்கூடாது. ட்ரெஸ் வாங்கி குடுக்கணும், காசு குடுக்கணும். உங்களுக்கு நாளை என்ன முடியுதோ அவனுக்கு குடுத்தா நல்லது. சிஸ்டர்ஸ்க்காக என்ன வேணும்னு நீங்க செய்யலாம். ஆனா வந்து அவனுக்கு குடுக்குறது வந்து அதோட ஜாஸ்தி தான் நாங்க குடுக்கணும். அவங்கக்கு அவங்க குடுக்குறது நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. திருப்பி தான் குடுக்கணும். ப்ரிப்பேர் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்களா? அத வந்து எப்படியாவது ஒரு இந்த ரக்ஷாபந்தன் இப்போ முடிஞ்சாலும் ஆஃப்டர் 3 மந்த்ஸ் திருப்பி ப்ரிப்பேரன்ஸ் மேனுஃபேக்சரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. எஸ் எல்லாம் இப்போ பண்ணிட்டே இருப்பாங்க. அது பண்ணா தான் இந்தியா ஃபுல்லா சப்ளை பண்ண முடியும். ஆக்சுவலி வந்து இந்த மேனுஃபேக்சரிங் வந்து மோஸ்ட்லி மும்பை, டெல்லி, குஜராத் இங்கே ரெடி ஆகும். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த் 9 மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இங்க நம்ம சென்னையில வந்து ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் முன்னாடி கஸ்டமர் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. அது பிரகாரம் நாங்க சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருவோம். இல்ல அப்படி லிமிட் ஒண்ணும் கிடையாது. வெரைட்டின்னா வெறும் இந்த ராக்கி சின்ன பசங்க இருந்தா ஒரு பொம்மை மாரி, இந்த மாரி ராக்கீஸ் எல்லாம் கட்டுவாங்க. ஸோ பார்த்தா அவங்க ஹேப்பியா இருப்பாங்க. சில பேர் சிம்பிளா கட்டுவாங்க. கோல்டுல கட்டுவாங்க, வெள்ளிலயும் கட்டுவாங்க. பட் அவங்களோட சாய்ஸ். ஆனா பசங்களுக்கு வந்து ஒரு பொம்மை மாரி, இந்த மாரி அத கட்டுவாங்க. பட் ஏஜ் நோ லிமிட். சின்ன பிறந்த குழந்தை இருந்தாலும் ராக்கி அவனுக்கும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சென்னை சவுகார்பேட்டை பகுதிகளில் இதுபோன்ற ராக்கி கயிர்கள் வண்ண வண்ண நிறங்களில் கடைகளில் அழகாக தொங்கவிடப்பட்டுள்ளது. இதை வாங்க கூட்டம் அலைமோதியது. ஒரு ராக்கி கயிறுகளின் விலை குறைந்தது 5 முதல் 500 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இல்ல எங்களுக்கு சிஸ்டர் இல்ல. அப்போ எங்களுக்கு வந்து தரம் பேன்னு வந்து எங்களுக்கு வந்து எங்க பக்கத்துல இருக்கிறவன் ஒருத்தன் கட்டியிருக்காங்க ராக்கி. ஸோ அவங்க வந்து வருஷம் வருஷம் எங்க வீட்டுக்கு வந்து கட்டுவாங்க. ரக்ஷாபந்தனுக்கு ஸ்பெஷலான ஸ்வீட் வந்து கேவர். அது வந்து ஸ்பெஷலா வந்து ராஜஸ்தான் ஸ்வீட் தான் கேவர். அது கேவர் ஜாஸ்தி விக்கும். ஜாஸ்தி கொண்டு வருவாங்க. மத்த வந்து அவங்க சாய்ஸ்க்கு வந்து என்ன ஸ்வீட் வேணும்னா ரசகுல்லா எடுத்துட்டு வருவாங்க. காஜு கத்லி எடுத்துட்டு வருவாங்க. நெறைய ஸ்வீட்ஸ் இருக்கு. சாக்லேட் குடுப்பாங்க. பட் மெயினான ஸ்வீட் வந்து கேவர் தான்.